இப்போ தாவேக தலைவர் விஜய் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னா, இங்கே போட்டி 2 பேருக்கு தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இங்கே போட்டி 2 பேருக்கு தான். ஒன்று ஒரிஜினல் ஓட்டர்ஸ், இன்னொன்று ஃபேக் ஓட்டர்ஸ். இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சூழலில் யார் யார் கூட கூட்டணி வச்சா என்ன? டெமோக்ரஸி இஸ் ஃபினிஷ்ட். 128 அசம்பிளியில் எங்கெல்லாம் வந்து அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எல்லா இடத்துலையும் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறது. அப்படி என்றால் இது எப்படி கரெக்டாக வந்து அவங்க நீக்கிற இடத்துலலாம் பிஜேபியே ஜெயிக்குது, நீ நீக்கிற இடத்துலலாம் காங்கிரஸ் ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த ஒரு மோசமான சூழலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருமே வந்து ஐயோ என் ஓட்டு இருக்குமா இல்லையா, என் ஓட்டு இருக்குமா இல்லையான்னு தன்னை பற்றின ஒரு ப்ரெஷருக்குள்ளே ஆழ்த்திட்டு ஃபேக் ஓட்டர்ஸை சேர்க்குறாங்க. ரைட்டா? இப்போது ஒரு டேட்டா இன்றைக்கி காலையில் பார்த்த ஒரு டேட்டா, 2024 எலெக்ஷனில் அந்த தேர்தலுக்கு சரியாக ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓட் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, கடைசியாக அப்டேட்டட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் எண்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 19 இங்கே தேர்தல். இந்த 20 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ ஃபேக் ஓட்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு ஓட் லிஸ்ட்டில். ஸோ அப்போ நீங்கள் பாருங்களேன், அப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இங்கே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க. ஏதோ ஒரு டேட்டில் நீங்கள் புதிய வாக்காளர்கள் யாரும் அப்ளை பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதோட முடிஞ்சதில்ல. அதுக்கப்புறம் இடத்துக்கு நீ வாட்டி சேர்த்துக்கிட்டே இருக்க ஃபேக் ஓட்ஸை.